நேயர்களை வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 0442110066 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றிருவோம். சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான மணி கங்காதரன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சமூக ஆலோசகரும் திரு VS ராமன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா மயானத்திற்கு பாதையே இல்லை. அப்படி பாதை இருந்தாலும் ஒரு சிலர் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஆற்றை கடந்து தான் அந்த உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நிறைய இடத்துல, பெரும்பாலான இடத்துல இதே புகார்கள் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா சார் இதுக்கு? அதாவது சென்னை கார்பரேஷனை பொறுத்தவரையிலும் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்குமே அந்தந்த வார்டில் மண்டலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட அந்த பிணங்கள் எரிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. அது நம்ம சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா மத ரீதியாக பிரிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டில். ஓகே சார். ஆமாம், இஸ்லாமியர்களுக்கு தனி, ஹிந்து மதத்துக்கு தனி, அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு தனியாக வச்சுருக்கிறாங்க. இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரே இடத்த செலக்ட் பண்ணி அதில் பாட்டாக கிறிஸ்டின்ஸ் தனி, முஸ்லீம் தனி, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது போக கிறிஸ்டின்ஸில் பார்த்திங்கன்னா CSCக்கு தனியாக ஒரு கல்லறை அந்த இதுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் RCக்கு தனியாக வச்சுருக்குறாங்க. இவங்க அங்கேயும் போக முடியாது, அவங்க எங்கேயும் வரக்கூடாதுன்னு ஒரு லேஸ்மெண்ட்டாக வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம இதே மாதிரி தான் அந்த காலத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் போயிடுவோமே, தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துடுவோம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கும், 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுவாங்க, அப்படியே படிப்படியே சொத்து பங்கு வைப்பாங்க. இந்த பிரச்சனை இப்போ கடந்த ஒரு 20 வருஷமாக தான் இந்த சுடுகாடு பிரச்சனைகள் அதிகமாக வர காரணம் என்னென்னா, அன்றைக்கி இடங்கள் பார்த்திங்கன்னா பல ஏக்கர் கிடக்கும், அது விவசாயம் பண்ணுற இடமா இருக்கும், பராமரிக்கிறது ஆளாக இல்லாமல் இருக்காது. அப்புறம் அவங்களுக்கு 4 பிள்ளை இருக்கும், 4 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணுவாங்க, சொத்தை பொங்க வைப்பாங்க. அப்போ 10 ஏக்கர் 4 பங்கு போது 2.5 ஏக்கர் ஆயிரும். அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும். அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அது 2.5 ஏக்கர் பொம்பளை லேடிஸ் பெண் குழந்தையாக இருந்தால் அந்த சொத்தை விற்று கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அந்த காலத்தில். அப்போ ஆம்பளைங்களுக்கு அந்த சொத்து உள்ள பங்கு இருக்கும். அவங்க இப்படி வாழையடி வாழையாக அந்த தலைமுறை வரும்போது சார் இது குறித்து தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க. தேன்மொழி சார் என் பேரு. எந்த மாவட்டங்கம்மா? திருச்சி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார் நானு. என்ன புகாருங்கம்மா? எனக்கு ஒரு இடம் ஒன்று வாங்கினேன் சார். எங்க வீட்டுக்காரர் பேரை வெறி இடம் எழுதி கொடுத்தாங்க சார். அந்த இடத்த ஏமாத்தணுங்கிற நான் இதுலயே எனக்குமா புரியல. கொஞ்சம் அம்மா கொஞ்சம் பொறுமையா தெளிவா சொல்லுங்க. சரிங்க சார். எங்க வீட்டுக்காரர் பேர்ல ஒரு இடத்த எழுதி கொடுத்தாங்க சார். என் இடத்துல இந்த இடத்த 2 இடத்த வித்துட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் சார் நானு. சரிங்கம்மா. அவங்க ஏமாத்துங்கிற நோக்கத்திலேயே எங்க வீட்டுக்காரர் கவர்மெண்ட் வேலை இருக்காரு சார், எஸ்ஐ இருக்காரு சார். சரிங்கம்மா. சொந்த சின்ன மாப்பிள்ளைங்க பெரிய மாப்பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு சார். இப்போ அந்த இடத்துக்கு நான் என் பேர்ல கவர்மெண்ட் வேலை இருக்கனால என் பேர்ல மாத்தினேன் சார். எக்கச்சக்கமான பணம் கொடுக்க வேண்டியிருக்கு சார் அவங்க. ஓகேங்கம்மா. உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். வணக்கம்மா சார். ஒரு இடம் ஒன்று வாங்கினேன் சார். ஏற்கனவே பேசினேன் சார். நானு பஞ்சாயத்து ஆட்சியில போயிட்டு அவங்களுக்கு எதுவுமே இல்லை சார். அவங்களுக்கு ரசீது போட்டு கொடுக்குறாங்க சார். சரிங்கம்மா. இடம் பூரா என் பேர்ல இருக்குது. வீட்டு ரசீது மட்டும் இல்ல, அது கரண்ட் பில்லு பட்டா எல்லாமே என் பேர்ல இருக்கு சார். எங்க வீட்டுக்கார பேர்ல எழுதி கொடுக்கும்போது வெளி இடம் எழுதி கொடுத்தாங்க சார், ஏமாத்துற நோக்கத்திலேயே. சரி. இப்போ நாங்க போய் அவங்கள்ட்ட பக்கத்துலயே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே சொன்னாங்க, இது மாதிரி நிறைய ஏமாற்றப்பட்டிருக்காரு, இது மாதிரி சத்தியவெளி எஸ்ஐ நிறைய பணம் கொடுத்துருக்காரு, இந்த இடத்த கொடுத்தாங்க, நீங்க பஞ்சாயத்து ஆட்சி இவங்களுக்கு ரசீது போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை 2 வருஷம் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் வாங்கி 2 வருஷம் ஆச்சு சார். ஆனா நாங்க 2 வருஷம் கட்டினது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்க தப்பா எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். நாங்க 2 வருஷம் அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை சார். அந்த இடத்த வித்தவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அவங்க பேர்ல ரசீது போடுறாங்க சார். ஆனா இவ்வளவு நாளா சார் அந்த இடம் வெளி இடமா தான் இருந்துச்சு. நான் தான் இப்ப எழுதி பட்டா அப்படிங்கிற வீட்டோட மனையா காட்டிருக்கேன் நானு. தலைப்பணி எல்லாரும் சொல்லிட்டு அந்த இது ஆட்சியில பாத்துட்டு எங்களுக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தது இப்பதான் பச்சு. சரிம்மா. அதுக்கு முன்னாடி வெளி இடத்துக்கு தான் சார் அவங்க ரசீது போட்டுக்காங்க அந்த இடத்துல பஞ்சாயத்து ஆட்சியில. சரிம்மா. அம்மா இப்போ நீங்க அம்மா இப்போ வீடு டாக்குமெண்டா ரிஜிஸ்டர் பண்ணீங்க, உங்க பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார்,
சார். அதான் புரிஞ்சுட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார். எனக்கு பணம் வந்து எக்கச்சக்கமான கொடுக்க வேண்டியது சார். வெளியில வந்து பணம் நிறைய கடன் கட்ட வேண்டியது சார். அது விட்டு தான் சார் கடன் கட்டணும். இல்லம்மா நானே கேட்குறேன், போக மாட்டேங்கிறாங்க சார். சொல்லுங்க சார். அந்த இடம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா உங்க மேல? அவங்க ரிஜிஸ்டர் வந்து எம்பையில இருக்கு சார். அவங்க ஒண்ணுமே பண்ணல சார். ஆனா ரசீது போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல. ஏன் போட்டு கொடுக்க மாட்டாங்க? நீங்க பஞ்சாயத்து தலைவர் டிஸ்டர்ப் பண்றாரா? அந்த செயலாளர் ஒருத்தருக்காரு, அவர் உங்களை பண்ண தரமாட்டேன்னு சொல்றாரு. யார் தரமாட்டேன்னு சொல்றாங்க? பஞ்சாயத்து ஆஃபீஸ்லயே நான் வீட்டுக்காரையே கூட்டிட்டு போய் இது மாதிரி நிறைய ஏமாத்தப்பட்டிருக்கேங்க சார். எனக்கு பணம் ஏமா இல்லம்மா அம்மா, சொல்லுங்க சார். நீங்க ஏமாத்தப்படுதுன்னு எப்படி சொல்றீங்க? நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கு சார். வெளியில என்ன பணம் எங்க வீட்டுக்காரர் வந்து சொந்த அண்ணன் சொல்லிட்டு கையெழுத்து போட்டு நிறைய இடத்துல கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தாரு சார் அவருக்கு. இப்போ நீங்க இப்போ அந்த இடத்துக்கு உங்களுக்கு வரி ரசீது போட்டு தர மாட்டாங்களா, இல்ல வேற எதனா ப்ராப்ளம் இருக்கா? இதுல ரசீது போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நான் இங்க வந்து எஸ்பிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார். நில மோசடி பணம் மோசடின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டேன் சார். நான் 4 மாசம் ஆச்சு. இல்லம்மா, உங்க மேல கிரியம் பண்ணியிருந்தா அது அவங்க பண்ணி தரணும் அதை, சரிங்களா? திரையமா இருக்கு சார். ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இருமா நீங்க அம்மா சொல்றத கேளுங்க, பொறுமையா கேளுங்க. கிரியம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல பட்டா சிட்டா எல்லாமே உங்க பேர்ல, வரி ரசீது எல்லாமே, கரண்ட் பில் எல்லாம் உங்க பேர்ல மாறணும். அதுதான் சட்டம், சரிங்களா? ஆமா. அதை பண்ணி தர மாட்டேன் அந்த ஊராட்சி செயலாளர், அந்த ஊராட்சி மன்ற தலைவர் உங்களுக்கு பண்ணி தர மாட்டேன்றாங்கன்னா இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல சார். ஆமா, நீங்க அடுத்தது பார்க்க வேண்டியது பிடிஓ ஆபீஸ்ல தான் பார்க்கணும். சரிங்க சார். நீங்க பிடிஓ ஆபீஸ்ல இந்த மாதிரி இந்த ஊராட்சியில இந்த மாதிரி பண்றாங்க, இந்த பிடிஓ கிட்ட நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க சார். நீங்க கொடுங்க, ஆட்டோமேட்டிக் ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இதுல வேற எதனா உங்களுக்கு சர்வே நம்பர் எதனா மாத்தி உங்களை சீட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க எஸ்பி ஆபீஸ்ல நீங்க குற்ற செயலா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்க மேல. கொடுத்துருக்கேன் சார். நான் கொடுத்துருக்கேன், எஸ்பிட்ட கொடுத்துருக்கேன் சார். நான் உண்மைதான் சார். எல்லாமே சொல்றது பூரா உண்மை சார். வந்து அவங்க வந்து என்னை வந்து ஏமாத்தப்பட்டிருக்காங்க சார். இப்ப விக்கலாங்களா சார்? உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நானு அதை வந்து இப்ப நாங்க வந்து நில மோசடி தான் கொடுத்துருக்கேன். அது என்னோட இடம் தான். அவங்க இருந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க சார். வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதமா உங்களுக்கான எழுதி கொடுத்தவங்க அந்த பத்திரம் எல்லாம் இருக்குல்ல, டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, இருக்கு சார். அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க வந்து உங்களை அந்த இடத்த விட்டு யாரும் போக மாட்டாங்க. அந்த இடத்துல இப்ப யாரும் இருக்கா? அந்த எனக்கு கொடுத்தவங்க தான் சார் இருக்காங்க. சரி, ஓகே. நீங்க வந்து நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். எஸ்பிட்ட கொடுத்துருக்கேன் சார். எல்லாமே நாங்க வந்து எங்க வீட்டுக்கார 28 வருஷம் வேலை பார்த்தாரு சார். இல்லம்மா ஆமா, அந்த இதுக்கு போகாதீங்க. இப்போ நான் கேட்கறது கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் மேல புகார் நடவடிக்கை எதனா எடுத்திருக்காங்களா? இன்னும் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் சார். என்கிட்ட என்ன தபால் என்ன அடிச்சு உண்மை எல்லாமே ரிப்போர்ட் பூரா கொடுத்துருக்கேன் சார் எஸ்பி. அம்மா கொஞ்சம் அமைதியா வந்து சார் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க புகார் கொடுத்தீங்களா? அது மேல நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லைங்களா? எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க சார். நான் ஒண்ணுமே பண்ணல. புகார் கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுதுமா? ஒரு 4 மாசம் இருக்கு சார். நான் கொடுத்து நான் 1 வருஷமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கு. கேஸ் ஸ்டார்ட் செட் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சார். எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களா? ஸ்டார்ட் செட் போறேன்னு சொல்லிருக்காங்க. இல்ல எஃப்ஐஆர் போட்டாங்களாமா? எஃப்ஐஆர் போட்டாங்க சார். அவங்க மேல எல்லாமே இல்லம்மா ஆமா, இது எஃப்ஐஆர் போட்ட பிறகு அது கோர்ட்டு தான் வரும், ஓகேங்களா? சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா உங்களுக்கு சம்மன் வரும். சரிங்க சார். ஆமா, இனிமேல வந்து நீங்க கோர்ட்ல தான் அதை பார்க்கணும். விக்கலாமா சார்? இப்போ நாங்க நீங்க எப்படி விற்க முடியும்? நீங்க விற்கலாம் முடியாது. கோர்ட்ல முடிவு பண்ண பிறகு தான் அது யாருக்குன்னு முடிவு பண்ண பிறகு தான் விற்க முடியும் நீங்க. சரிங்க சார். இப்போ கரண்ட் பில் என் பேர்ல இருக்கு சார். அது எடுத்து அதான் அது என்னோட இதுல இல்லம்மா, இப்போ கோர்ட் டிசைட் பண்ணும். எஃப்ஐஆர் போட்ட பிறகு சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு கோர்ட்டுக்கு வரும் சம்மன் கொடுத்த பிறகு. சரிங்க சார். அதன் பிறகு தான் அதை முடிவு பண்ணுவாங்க. யாருக்கு வருதோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பொய்யா பண்ணியிருந்தாருன்னா அந்த பணத்தை உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்க சார். அப்படி இல்லாத பட்சத்துல அது வந்து உங்களுக்கே சொந்தம்னா கோர்ட் உங்களுக்கு ஆர்டர் போடும். அதன் பிறகு நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ கரண்ட்டை கட் பண்ணிடலாமா சார்? என் பேர்ல இருக்க கரண்ட்டை இப்போ நீங்க எதுக்கு இப்போ கோர்ட் என்ன டிசைட் பண்ணுறது அது வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி கலந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். விஎஸ் ராமன் சார், நம்ம வந்து மயானத்திற்கு செல்றதுக்கான வழிகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். கூடுதலாக சொல்லுங்கள் சார். அதாவது மயானங்கள் வந்து சென்னை கார்பரேஷனை பொறுத்தவரைக்கும் அந்த கட்டமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. நகரங்களில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊராட்சி பேராட்சிகளில் தான் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அதிகமாக வந்து ஊராட்சி மன்றங்களில் தான். ஏன்னா வந்து அந்த காலத்தில் உள்ள கட்டமைப்பு அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் தொகை அதிகமாக பெருக்கங்கள் சொத்துக்களை வந்து பங்குகள் பிரித்து 9 குடும்பம். அதாவது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக சுடுகாட்டுக்குன்னு இடத்த ஒதுக்கிடுவாங்க. சரிங்க சார். அந்த தலைமுறைக்கு அந்த குடும்பத்தில் வந்து பொதுவான ஒரு நிலைப்பாடுன்னு உயிர் அப்படியே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்குள்ளே யார் அவங்க பாலடைய வாழையாக வரும்போது அங்கே தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. இப்போ குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊராட்சியிலையோ நகராட்சியிலையோ மாநகராட்சியிலையோ தனியாக அங்கே மயானங்கள்லாம் கிடையாது. எல்லாமே அவங்கவுங்க தோட்டத்தில் தான் இது நல்லடக்கம் பண்ணுவாங்க வந்து. ஸோ அது போக மற்ற கிராமங்களில் பார்த்திங்கன்னா அதில் இதில் என்ன பிரச்சனைனா
ஒன்று ரோடுகள் வசதி இல்லாமல் இருக்கும், அந்த பாடி எரிக்கிறதுக்கான தகனம் பண்ணதுக்கான கொண்டு செல்ல முடியாது, பல பாதைகள் இல்லாம மைல் கணக்கில் நடந்து செல்லக்கூடிய வண்டியிலேயும் மாட்டு வண்டியிலையும் வச்சு கை கொண்டு போகிறோம். நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கலெக்டர்கள் தான் வந்து இந்த அடிப்படை இதுக்குன்னு நிறைய ஒதுக்குறாங்க, அமௌண்ட் ஒதுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய கிராமப்புறங்களில் வந்து ஜாதி பிரச்சனைகள் இருக்குது. இதனால் இந்த பாடி இருக்கிறதுல சில விஷயங்கள்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்துக்குள்ளே சுடுகாடு, இது இந்த சமயத்தில் பாத்தியப்பட்டு சுடுவாங்கன்னா அந்தந்த சமுதாயத்தில் யாராவது காலமாயிட்டோன்னா அங்கே போய் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா எல்லா இடத்துலையுமே இந்த பொலிட்டிக்கல் உள்ள வருது. இந்த மாதிரி பல விஷயங்களில் உள்ளே வரும்போது இந்த சில நிறைய இடங்களில் இங்கே போகிற ஜாதி பிரச்சனைகள், அந்த ஜாதிக்காரங்க இந்த ஜாதியினுடைய பாடி இருக்க விட மாட்டாங்கன்னு பாடியை நடுத்தூரில் ரோட்டில் பகுதியாக கொண்டு வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மனிதருக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு ஈகோ பிரச்சனை. இதை வந்து யாருமே, அதாவது பிறப்பு ஒன்றால் இறப்பு என்பது உலகத்தில் எல்லா ஜீவனும் பேசலாம். மற்றொரு அழைப்பாளர் வந்துட்டாங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம் சார், என் பேர் வந்து தங்கப்பாண்டி சார். எந்த மாவட்டங்க ஐயா? நாங்க மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் விராலிப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறோம். என்ன புகாருங்க ஐயா? ஐயா, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா குவாரி வந்து 40 வருஷமா இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. சரிங்க ஐயா. அந்த குவாரி பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்டா ஒரு 35 வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து லீஸுக்கு எடுத்ததுல பாத்தீங்கன்னா பழைய ஆழத்தை மாதிரி 3-4 மடங்கு ஆழம் வந்து பூரா மிஷின்ஸ் வச்சு எடுத்தாங்கய்யா. சரிங்க ஐயா. அப்படி எடுக்கும் பட்சத்துல சுத்தி உள்ள கிணறுகள்லாம் வத்தி அந்த அங்க மட்டுமே அந்த குவாரி பள்ளத்துல மட்டுமே ஒரு 200 ஏக்கர் பயிர் செய்யற அளவுக்கு தண்ணி அங்க மட்டுமே வறட்சி இருக்கிறதுக்கு மற்ற கிணறுகள்லாம் வத்திருச்சு. சரிங்க ஐயா. அப்பயே நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி வந்து குவாரியை வந்து ஸ்டாப் பண்ணி கிராம சபை தீர்மானங்கள்லயும் வந்து வரிசையா வந்து நாங்க எங்க ஊருக்கு வந்து குவாரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீர்மானமும் ஏற்றிட்டோம் இல்லையா. சரிங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, ஒரு விவசாய நிலம் இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 ஏக்கரையும் அள்ளி நம்ம நான்கோடி சாலைக்காகவும் அள்ளிட்டாங்க. அதே மாதிரி கம்மா, ஊரணி, குளம் இதை பூரா எதையுமே விட்டு வைக்கல, பூராத்தையும் அள்ளிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு குவாரிக்கு டெண்டர் விட்டுருந்தாங்க. அப்பயும் கருத்து கேட்பு கூட்டத்துல எல்லாம் போய் நாங்க வந்து எங்க ஊருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம கலெக்டரேட்ல வந்து விவசாய குறைதீர்ப்பு நாட்டுல வந்து கலெக்டர் அம்மாங்கிட்டையும் வந்து நாங்க சொல்லிட்டோம். அதாவது அதுல என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்றதையும் ஆதாரப்பூர்வமாகவும் காட்டிட்டோம். அதாவது விஓ வந்து இங்க பாதையே இல்லாததுக்கு பாதை இருக்குன்னு காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராவலே இல்லை, அது ஏற்கனவே மண் அள்ளப்பட்ட இடம், ஆனா டிராவல் பிரச்சனை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல ஆதாரங்களை வந்து நாங்க கலெக்டர் அம்மாங்கிட்டையும் கொடுத்துட்டோம். புவியியல் மற்றும் சுரங்கத்துறை, சென்னை மைன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்பிட்டோம். இப்ப சமீபத்துல போன மாசம் பாத்தீங்கன்னா நம்ம கலெக்டர் விவசாய குறைதீர்ப்பு நாட்கள் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் அம்மாவே ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டாங்க. உங்களோட கொடுத்துட்டாங்க ஐயா. உங்களுடைய கோரிக்கையான ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார். உங்களுடைய தீர்வு என்ன நீங்க வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஐயா, எங்களுக்கு வந்து எங்க ஊர்ல வந்து எங்க ஊரோட சின்ன கிராமம் 600ல இருந்து 800 ஏக்கருக்குள்ளதான் இருக்கும். ஆனா முப்போகம் விளையிற பூமி, கரும்பு, நெல்லு, வாழை எல்லாமே விளையிற. வேண்டாம்னு சொல்றீங்களா? அப்போ குவாரியே வேண்டாம்னு சொல்றோம். அதுக்கான சரியான காரணங்களையும் சொல்றோம். ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழி நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். ஓகேங்க ஐயா. திரு மணிகண்டன் சார், நீங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க இப்ப வந்து கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்களா? நீங்க இந்த கோரி வேணாம்னு சொல்லி. ஆமாங்க, தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நீங்க வந்து கலெக்டருக்கு உங்க ஊர் பஞ்சாயத்து எல்லாம் போய் கொடுத்தீங்களா? கொடுத்துருக்கோம். என்ன கலெக்டர் என்ன சொன்னாரு? கலெக்டர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இது மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம்ட்டு அன்னைக்கு பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த சென்னை மைன்ஸ் தாசில்தார்களை கூப்பிட்டு இதை என்னன்னு முதல்ல பாருங்க அப்படின்னாங்க. அடுத்த விவசாய குறைதீர்ப்பு நாட்கள்ல போனீங்கன்னா அவங்க கடுமையா வந்து உங்க பிரசிடென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு ஒரு இன்னொரு. அதுக்கப்புறம் 2021ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணும்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சோம். ஐயா, நாங்க அப்படியெல்லாம் நாங்க ஒரு தடவை கூட கிட்டத்தட்ட 2020ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப 24 வரைக்கும் உள்ள ஒரு கிராம சபையில கூட நாங்க வந்து வேணும்னு இந்த மக்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றவே கிடையாது. அப்படி இருந்தா அந்த தீர்மானத்தை வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும்ன்ற கோரிக்கையை அங்க வச்சோம். அது மட்டும் இல்லாம
அது மட்டும் இல்லாம 2021 தீர்மானத்தை வச்சுதான் இவங்க சொல்றாங்களே ஒழிய இப்ப போன மாசம் பாத்தீங்கன்னா அதாவது என்ஓசி வாங்கின டேட், அதாவது இந்த பிரசிடென்ட் வந்து இந்த ஊர்லயே இல்ல, அவர் வெளியே இப்படி இருக்காரு. 8/10/2024 போன மாசத்துக்கு முந்தின மாசம் பாத்தீங்கன்னா ஒரு என்ஓசி வாங்கினதா எங்ககிட்ட வந்து காட்டிட்டாங்க. அந்த காட்டின உடனே நாங்க இங்க போன கிராம சபை சிறப்பு கிராம சபை நடந்துச்சு பாத்தீங்க 23/11/2024. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதை எதிர்த்து உடனே அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு எதிர்த்து பணமும் நிறைவேற்றிட்டு 2வது பஞ்சாயத்து தலைவரையும் கூப்பிட்டு அந்த அவர் கொடுத்த என்ஓசிக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சு ஒரு லெட்டரும் எழுதி வாங்கிட்டு அதை புவியியல் மற்றும் ஐயா நீங்க சொல்ல வர கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. ஐயா சொல்ல முடியும். ஐயா எங்களுக்கு புரிஞ்சிச்சு ஐயா. ஒன்றும் இல்லை, நீங்க இப்போ வந்து அந்த அது வந்து உங்களை வந்து மறுதளிக்கிறதுக்காக நீங்க கொடுத்ததை வந்து மறுதளிக்கிறதுக்காக சொன்னதுதான் அது, சரிங்களா? நீங்க வந்து ரிஜிஸ்டர் தபால்ல கலெக்டருக்கு ஒரு மனுவா இதை வந்து நீங்க திருமணம் நிறைவேற்றினீங்களே, அதை நீங்க ரிஜிஸ்டர் தபால்ல கலெக்டருக்கு ஒன்றும் தாசில்தாருக்கு ஒன்று நீங்க ஆர்டிஓக்கு ஒன்று 3 பேருக்கு எழுதுங்க. எழுதிட்டு அதன் பிறகு வந்து நீங்க வந்து அதை அந்த லெட்டருக்கு ஃபார்மேட்டை வச்சுட்டு ஒரு 30 நாளுக்குள்ள நம்ம ஹைகோர்ட்ல போட்டு நீங்க வந்து ஒரு இதை வந்து நீங்க இது மாதிரி திருமணம் நிறைவேற்றிருக்காங்க கிராம சபையில, ஆனா அதை மீறி வந்து இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க. நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க. கோர்ட்டு கிராம சபையில திருமணம் நிறைவேற்றுறது சுப்ரீம் கோர்ட் வரை செல்லும். ஓகேங்களா? அதுவே ஒரு சட்டம் தான். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிடுவாங்க கோர்ட்டு. இதுல நல்லது கெட்டது அதெல்லாமே நீங்க எல்லாத்தையும் ஸ்னாப்ஸ் எடுத்துங்க. அதுல சரிங்க, எல்லா டீட்டெயிலுமே வச்சிருக்கேன். அதாவது இவங்க எதை அடிப்படையா வச்சு பர்மிட் கொடுத்துருக்காங்களோ அந்த யாரு கொடுத்தாங்களோ அவங்க கைப்படவே வந்து இல்ல, நான் வந்து தவறுதலை வந்து மக்களோட ஆலோசனை இன்றி மக்கள் பிரதிநிதிகளோட ஆலோசனை இன்றி நான் தன்னிச்சையா வந்து இது பண்ணிட்டேன். ஆனா மக்களே வந்து இதை வேணாம்னு சொல்றாங்க. அவர் மறுப்பு கடிதமும் எழுதி கொடுத்திருக்காரு. அது போதும், அதை நீங்க அட்டாச் பண்ணிடுங்க. ஓகேங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு விரிவான விளக்கங்கள் தருவாங்க. ஓகேங்களா? சரிங்க. ஓகேங்க. நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. விஎஸ் ராமன் சார், நீங்கள் சொன்னீங்க பிறப்பால் அனைவரும் சமம்னு. இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கிராமத்தில் சாதி ரீதியினால் வந்து இதை கொண்டு போகிறதுக்காக வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வருதுன்னு சொன்னீங்க. கிராம பகுதிகளில் வந்து ஒரு சில பகுதியில் வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து ஏற்றுக்கிறாங்க. சாதிய பாகுபாடை வந்து இப்போ பார்க்குறல. ஆனால் ஒரு சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே இருக்குது, எவ்வளோ டெவலப்மெண்ட் வளர்ந்தாலுமே. இல்லை, அது காரணம் என்னென்னா பொலிட்டிக்கல். அதாவது நான் ஒரு ஜாதியை சார்ந்தவனாக இருப்போம், நான் வந்து என்னுடைய ஜாதி எனக்கு பெரிய இதுன்னு சொல்லிட்டு அதை மக்களை கவர் பண்ணி அதை ஒரு ஓட்டு வங்கியாக உருவாக்கி அது ஒரு சங்கத்தை உருவாக்கும் போது சட்டமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எது தமிழ்நாட்டில் பெரிய கட்சியோ அந்த கட்சி கூட நாங்கள் உங்களை ஆதரவு தாரேன்னு சொல்லி அது ஒரு கமிட்மெண்ட்டான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காங்களே தவிர்த்து பண்ணுவாங்களே தவிர்த்து யாரும் இன்றைக்கி ஜாதி சங்க தலைவர்கள்லாம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை வந்து யாரும் பெருசாக வந்து காரியங்களோ அவருடைய வாழ்வாதாரத்திலோ கல்வித்துறையிலையோ வேலைவாய்ப்பு திட்டத்திலையோ படிச்சு எந்த இதுவுமே 90% நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நம்முடைய சமூகம் வந்து ஜாதிக்கு அப்பால் பட்டு கலாச்சார பண்பாடுகள் பொருளாதார சூழ்நிலை மிகப்பெரிய பின்தங்கி இருக்க காரணம் வந்து நம்முடைய அந்த கைட்லைன்ஸ் தான் காரணம். ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளுக்கு எவ்வளோ அறிவுபூர்வமாக ஊட்டி பள்ளிக்கூடத்தில் படிப்பை ஊட்டி அம்மா அப்பா அறிவை ஊட்டி அதுக்கு பிறகு உணவை ஊட்டி எப்படி ஒரு ஆரோக்கியமான மனிதனாக உருவாக்கி சமூகத்தில் மிக பெரும் தலைவராகவும் மிக பெரும் ஞானியாகவும் இந்த சமுதாயம் உருவாக்குவதற்கு பெற்றோர்கள் காரணம் மட்டுமல்ல, சமூக சூழ்நிலையும் ஒரு காரணம். இப்படிப்பட்ட சமூக நல அந்த சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களையும் தான் சார்ந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை தவிர்த்து அவர்களை வைத்து ஓட்டு வங்கிக்காக பகடைக்காக பயன்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிறைய இடங்களில் இறந்து போன பாடிகளை எரிக்க முடியாத தடுமாற்றங்களும் நடு ரோட்டில் போட்டு இது பண்ணுறது எவ்வளோ அல்லூல் போடும்போது சங்கடமான இருக்குது. வந்து இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அண்ணன் கங்காதரன் போன்ற வழக்கறிஞர்கள்லாம் எவ்வளோ சம்பந்த வழக்குகளை சந்திரிச்சுப்பாருன்னு தெரியும். ஆனால் சமூகத்தின் மீது நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். இன்றைக்கி இப்போ ராஜ் டிவி புகார் பெட்டியில் இது போன்ற தலைப்பை வச்சு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா சமூகத்தின் மீது நல் எண்ணத்தின் கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி ராஜ் டிவி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா சமூகம் லட்சக்கணக்கான மக்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சமூகத்தில் கூடிய அவலங்களை தான் நாம் அதை பிம்பமாக எடுத்து அதை ஸ்கேன் செய்து இன்றைக்கி விவாதிக்கின்றோன்னா அது விவாதத்தில் கொண்டு வந்து அது ஒரு பொருளாக எடுத்து பேசும் பொருளாக ஆக்கணும். காரணம் சமூகத்தின் மீது நல்லெண்ணம் காரணத்தினால. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டது இனிமேலாவது ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு மனித இனம்
மனித சமூகம் என்ற நிலைப்பாடு இருக்க வேண்டும். காரணம் என்றால் இன்றைக்கி நீங்கள் சமூகத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் என்ன ஜாதி என்ன மதம் தான் கேட்குறாங்க. யாராவது மனித மனத்தை பற்றி கேட்குறாங்களா சொல்லுங்கள். அப்போ மனித மனம் எங்கே உள்ளது? மனித மனம் எங்கு உள்ளதோ அங்குதான் இது போன்ற பிரச்சனைகள் வராது என்பது என்னுடைய பதிவு. காரணம் என்னவென்றால் இன்னைக்கு ஓகே சார், நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், நான் காட்டமன்னார் கோவிலேருந்து மீனாட்சி சுந்தரம் பேசுகிறேன். என்ன புகாருங்க ஐயா? ஒன்றும் இல்லை சார், ஒரு நத்தம் புறம்போக்கு. சரிங்க ஐயா. அதில் வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்காக டீ கடை வச்சுருந்தாங்க எங்கள் அக்கா. சரிங்க ஐயா. அது வந்து வேறு ஒருத்தர் அந்த இடத்த பக்கத்து மனக்காரர் அந்த இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாருங்க. சரிங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழின்னு நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இதை அதுக்கு அதாவது பக்கத்து இடத்த ஒரு 5 சென்ட் இருந்ததுங்கய்யா. சரி. பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்துல ஒரு புறம்போக்கு ஒரு 3 சென்ட் இருந்ததுங்க நத்தம். சரி. அந்த இடத்த பக்கத்து வீட்டுக்காரரு சேர்த்து அந்த பாட்டி கிட்ட அந்த கரையம் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க 40 ஆண்டுகளாக அது குடியிருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப பொசிஷன் யார்கிட்ட இருக்கு? இப்ப பொசிஷன் அந்த வேற ஒருத்தர் அது ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டாங்க பக்கத்து இடத்துக்காரரு. சரி. அது வந்து நாங்க இப்ப கலெக்டர் சிஎம் வருது இல்ல நான் கேக்குறேன், இப்ப வந்து அந்த டீ கடை வச்சிருந்தீங்களா அந்த இடம் இப்ப உங்க கண்ட்ரோல்ல இருக்கா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கான்னு கேக்குறேன். இப்ப எங்க கண்ட்ரோல்ல இருக்கு சார். எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 40 ஆண்டு எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. சரி சரி. ஒண்ணு கரண்ட் பில் எல்லாம் உங்க மேல இருக்கா? ஏன் சார்? கரண்ட் பில் உங்க மேல இருக்கா? வரி எல்லாம் கட்டிருக்கீங்களா? கரண்ட் பில் இருக்கு, வீட்டு வரி இருக்கு. அந்த இடத்துக்கு ஆதாரங்கள் அந்த கிராம மக்கள் என்ன 40 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க தான் நிரந்தரமா இருந்துட்டு இருக்காங்க 40 ஆண்டுகளாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. சரி 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 சரி. அதுக்கு என்ன இப்ப நானும் கலெக்டர் சிஎம் செல்லுக்கு வரையும் அனுப்பிட்டேங்க. சரி. ஒரு முறைக்கு 2 முறையா அனுப்பிச்சாச்சு. உங்க வந்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது மெசேஜ் தாங்க வருது எங்க செல்லுக்கு. ஏன் எதுக்காக நிராகரிக்கப்பட்டது போய் கேட்டீங்களா? அதான் திருப்பி அப்ளை பண்றதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இல்ல நீங்க திருப்பி நீங்க ஒரு வந்து இப்ப உங்களுக்கு தவறுதலா பண்ணிட்டாங்க. நீங்க இத்தனை ஆண்டுகள் இருந்துட்டீங்க. இப்ப வந்து அத வந்து நீங்க வந்து அவங்க வந்து புகார நிராகரிக்கப்பட்டது நீங்க ஆன்லைன்லயே கொடுத்தீங்களா புகார? இல்ல ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் தபால் தான் அனுப்பி விட்டேங்க. பதிவு தபால் தான் அனுப்பிச்சீங்க? ஆமாங்க. இப்போ வந்து என்கொயரி பண்ணலையா? வந்து என்கொயரி பண்ண விஓ டைம் வந்து வில்லேஜுக்கு வந்திருக்காருங்க. சரி. வில்லேஜ் வந்துட்டு நீங்க அவங்க கரையை வாங்கிட்டாங்க, நீங்க அந்த இடத்த காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்க அக்காட்ட வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காருங்க. உங்க பொசிஷன்ல எவ்வளவு நாள் இருக்கு? இப்ப அவருக்கு எந்த அடிப்படையில் சொத்து வந்துச்சு? அவர் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாரு? அவர் வேற ஒருத்தர் என்னோட அனுபவத்துல இருந்து அவரு ஒரு வேற ஒருத்தர் வாங்கியிருக்காருங்க. என்னோட அனுபவத்துல இருந்து மாதிரி அவர் வாங்கியிருக்காருங்க. அவரு போய் பண்ண மாதிரி. இது பட்டா இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? இப்போ ஒரு 6 மாசம் ஆகுது சார். 6 மாசம் ஆகுது. ஓகே. இப்போ இது மாதிரி இப்போ பட்டா எல்லாம் பண்ண மாட்டாங்களா? எப்படி பண்ணாங்க? அதான் சார் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. நாங்களும் வந்து எல்லாம் கேட்டுதான் சார் இருக்கிறோம். அதை எப்படி பண்ணலாம்? நத்தம் புறம்போக்கு அந்த இடம் நத்தம் புறம்போக்கு எப்படி வாங்கிருக்காங்க, எப்படி விஏ கொடுத்துருக்காங்க, என்ன டாக்டர் கொடுத்தான்னு தெரியுங்க. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த எல்லாத்தையும் மனுவா எழுதி சரிங்க. இது வந்து இந்த ஆர்டிஓக்கு தான் இதுக்கு பவர் உண்டு. சரி. நீங்க மாவட்ட ஆர்டிஓ கிட்ட சரி வருவாய் கோட்டாட்சியர் சரி சார் அவர்கிட்ட நீட்டா நீங்க இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டுகள் நாங்க வந்து அனுபவிச்சுன்னு இருக்கோம், அந்த ரசீதி வரி ரசீதி இபி ரசீதி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி ஆர்டிஓ கிட்ட ஒரு மனுவா கொடுங்க. இது மாதிரி வந்து தவறுதலா வந்து எங்க இடத்த வந்து சேர்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஆனா பட்டா கிடையாது, நத்தம் புறம்போக்கு, எந்த அடிப்படையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க தெரியல, அதனால இந்த பதிவை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஒரு புகாரை கொடுங்க ஆர்டிஓ கிட்ட. ஆர்டிஓ கிட்டே கொடுங்க, கலெக்டர் கிட்டே கொடுங்க, தாசில்தார்கிட்டையும் கொடுங்க. இன்னொரு மனுவை வந்து அந்த அந்த எஸ்ஆர்ஓ ரிஜிஸ்டர் பதிவுத்துறை ஆபீஸ் இருக்குல்ல உங்க 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 ஜூரி செக்ஷன்ல அவர்கிட்ட கொடுங்க. ஒரு ஆர்டிஐல போட்டு கேளுங்க, எந்த அடிப்படையில இந்த இடத்த நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னு கேளுங்க. ஆர்டிஐல கேளுங்க, எந்த அடிப்படையில நீங்க பட்டா இல்லாத ஒரு இடத்துக்கு எந்த அடிப்படையில நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க கேளுங்க. சரி சார், ரைட் சார். ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலந்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். மணிகங்கதன் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ நிறைய பேர் வந்து சட்டவிரோதமாக வந்து கரு சிதைக்கிற ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
அதாவது ஒரு சிலர் வந்து இந்த குழந்தைகள் வேணாம் அப்படிங்கறனால வந்து கருவை கலைச்சிடறாங்க. அது வந்து சட்டவிரோதமாக நிறைய பகுதிகளில் நடக்குது. இதே பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கருவில் இருக்கப்போ இது ஆணா பெண்ணா அப்படிங்கிற பார்க்குற நிறைய சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. இது நிறைய இடத்துல வந்து அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன மாதிரி தண்டனை அவங்களுக்கு வழங்குவாங்க சார்? இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா சார், தண்டனைன்றது யாருக்குமே வந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் வழங்குதே கிடையாது. அப்படிங்களா? யாருக்கும் தண்டனை வழங்குறது கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரு இல்லை கைது பண்ணி அரசுலாம் பண்ணுறாங்க. அது எதனா வந்து லட்சத்தில் சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைப்பாங்க. அதிகபட்சம் ஒரு வாரத்தில் பெயிலில் வந்துருவாங்க. அது சரிங்க சார். அது வந்து இப்போ மத்திய அரசாங்கம் சட்டம் போட்டிருக்காங்க, மாநில அரசாங்கம் சட்டம் போட்டிருக்காங்க. பட் யாருமே அதை வந்து பார்க்குறது கிடையாது. இப்போ நம்ம டிஎம்எஸ்ல இருக்குது, அது சம்மந்தப்பட்ட எல்லா துறையான ஆஃபீஸ் அங்கே இருக்குது. சரிங்க சார். வாடகை தாயாக இருக்கட்டும், இந்த கரு சிதைவு இந்த ஆணா பெண்ணை கண்டுபிடிக்கிறது, அந்த ஸ்கேனிங் பண்ணால் அதுக்கான தண்டனைகளாக இருக்கட்டும், அப்படி சொல்லவே கூடாதுன்னு சட்டம். சரிங்க. பட் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க, மறைமுகமாக நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கருச்சிதைவு எப்படி ஏற்படுதுன்னா, இப்போ வந்து அதுக்கு முன்னாடி முறையாக கல்யாணம் பண்ணி வாழ்ந்த காலங்கள்லாம் போயிட்டு இன்றைக்கி வந்து லிவிங் டுகெதர்ன்ற ஒரு 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 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிறாங்க. இன்றைக்கி ஐடியில் இருக்கிற பீப்புள்ஸு பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க. லிவிங் டுகெதராக வாழ சொல்ல எதனா ஒரு கன்சீவ் ஆக சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து காசு 50,000 1 லட்சம் கொடுத்துட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இது எப்போ வந்து அந்த இப்போ வந்து எப்போ எந்த ஒரு தவறும் பண்ணாத இருக்காங்க பாருங்க, அவங்க மேலே தான் அந்த புகார் வரும் பண்ணுவாங்க. சார் தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க. செந்தில்குமார். எந்த மாவட்டங்க ஐயா? தருமபுரிங்க. என்ன புகாருங்க ஐயா? இல்லைங்க, பாட்டி உயிர் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஐயா டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களா? பாட்டி ஈரோடு உயிர் எழுதி வச்சிருக்கிறாங்க. சரிங்க ஐயா. இறந்ததுக்கப்புறம் அவர் நான் மட்டும் தான் வாரிசுன்னு சொல்லி எல்லாம் அவரே கரையம் பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா வணக்கம். ஓகேங்க. ஆமாம், பில்லு யார் யாருக்கு எழுதிக்கிறாங்க பாட்டி? பாட்டி வந்து 3 பொண்ணுங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி. அது அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வந்து எந்த தருமபுரியில் எந்த தாலுக்கா ஐயா? தருமபுரி பொம்பளைங்கய்யா. சரி சரிங்க, ஓகே. இப்போ வந்து 3 பேருக்கு உயில் எழுதி வச்சிருக்காங்க. ஆமாங்க. எப்போ எழுதுனாங்க உயில? உயிர் 2009 எழுதியிருக்கிறாங்க. அதன் பிறகு எதனா ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்களா அந்த உயில? உயிர் எதுவும் மாற்றம் பண்ணல. பாட்டி இறந்தது அப்புறம் வாரிசு யாரு இல்ல, நான் ஒருத்தன் தான் சொல்லி அவரே 4.5 ஏக்கரை கரையம் பண்ணிட்டாரு பாகபுரம் பண்ணும்போது. இல்ல உயில 3 பேரும் குறிப்பிட்டிருப்பாங்களா இதுல? இருக்குதுங்க 3 பேர். அப்ப எப்படி ஒரே வாரிசு யாரும் குறிப்பிட முடியும்? ஆனா பண்ணிருக்கிறாங்க. இப்போ அது வந்து நீங்க வந்து அந்த கெரியம் எப்போ பண்ணாங்க? அது 2009ல மே மாசம் பண்ணிக்கிறாங்க. உயிர் வந்து மார்ச் மாசம் பண்ணிருக்கிறாங்க. பாட்டி எப்ப இருந்தாங்க? 2009ல ஏப்ரல் மாசம். இப்போ இதுவே முரணா இருக்கு. பண்ணது அன்னைக்கு அதே வருஷம் அதே இது. அது உண்மையான உயிலா அது? உண்மையா உயிர் தான். சரி, ஓகே. இப்போ வந்து இப்போ மற்ற லீகலைஸ் எல்லாம் யார் யார் இருக்கீங்க? மொத்தம் 4 பேர். இதுல 3 பேருக்கு உயிர் ஒரே உயிர் வச்சாங்க. சரி. மீதி இருக்கிற 3 ஏக்கரை அவர் வந்து மொத்தம் 4 ஏக்கரை அவரே எழுதிக்கிட்டாரு. சரி, நீங்க எதனா ஒரு புகாரை கொடுத்தீங்களா இது சம்பந்தமா? இது எங்களுக்கு தெரியாது. அவரெல்லாம் சேர்த்து பண்ணிட்டாருன்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க ரீசெண்டா போய் பார்க்க வந்து எங்களுக்கு தெரியுது. சரி, ஈசி போட்டு பாத்தீங்களா? ஈசி போட்டு பார்த்ததுல பாட்டி பேர் இருக்குது. இப்ப நாங்களும் அதுக்கு இருக்கிற பக்கத்துல கொண்டு வச்சு முன்சிபல் அறையெல்லாம் காட்டி நாங்க இப்ப பட்டா வாங்கி இருக்கோம் அதுக்கு. சரி. இப்ப அவர் பண்ணிருக்கிறாரு, மொத்த சுத்தம் அவர் பண்ணிருக்காரு. இப்ப நாங்க எப்படி பண்றது என்னன்னு தெரியல. சரி, ஓகே. நீங்க அதை முதல்ல பதிவை கேன்சல் பண்ணுங்க. சரிங்க. புகார் மனு எழுதி கொடுக்குங்களா? புகார் மனுவா நீங்க ஆர்டிஓ கிட்ட எழுதி கொடுங்க. சரிங்க. ஒரு புகாரா இது மாதிரி வந்து உயில் எழுதி வச்சிருக்கீங்க, இது வந்து கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போனால் செலவு பண்ணதெல்லாம் முதல்ல வந்து இதை செய்யுங்க நீங்க. சரிங்க. ஆர்டிஓ கிட்ட வந்து இது மாதிரி இப்போதான் எங்களுக்கு தெரிய வந்து ஈசி போட்டு பார்த்தோம். 2009 பண்ணியிருக்காங்க. 3 பேருக்கும் எங்க பாட்டி உயில் எழுதியிருக்காங்க. ஆனா வந்து இவர் ஒருத்தருக்காக இவர் வந்து கிரியம் பண்ணி வச்சிருக்காரு. அதனால வந்து இது ரத்து பண்ணணும்னு கொடுங்க புகாரா ஆர்டிஓ கிட்ட. நீங்க ஆர்டிஓ கிட்ட கொடுங்க. ஆர்டிஓ வந்து அவர் தான் வந்து தாசில்தார்ல விசாரணை போடுவாரு. சரிங்க. ஆமா, நீங்க ஆர்டிஓ கிட்ட கொடுங்க. சரிங்க. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். நம்ம வந்து கருசிதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு நீங்கள் விரிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. தொடர்ந்து அந்த விளக்கங்களை கொடுங்க சார். அப்போ வந்து இன்றைக்கி வந்து லிவிங் டுகெதர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து இப்போ ஆஸ்பத்திரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் வந்து அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அதை பண்ணுறாங்க. அது மாதிரி இல்லீகலாகவே பண்ணுறாங்க. சரிங்க சார். பட் கண்காணிக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனையில் பண்ணுறது கிடையாது. ஆனால் ப்ரைவேட்டில் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
இப்போ கூட பார்க்கலாம், ஒரு சமீபத்தில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. வாடகை தாய் முறையை வந்து முன்னாடி பதிவு பண்ணி அதை பண்ணணும். ஓகே சார். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பதிவு பண்ணிட்டாங்க 4 மாதத்துல. சார் இது குறித்து விரிவாக பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க சார். நாச்சிமுத்துங்க சார். எந்த மாவட்டங்க ஐயா? திருப்பூர் மாவட்டம் சார். என்ன புகாருங்க ஐயா? சார், அம்மா வந்து 1 இயர் பேக் வந்து தங்கச்சி பேருக்கு தான செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்க ஐயா. அம்மா இறந்து அன்னைக்கு தான் அவங்க வந்து வீட்டு வரி கரண்ட் பில் மாற்றும் போது தான் எனக்கு தெரியும். சரிங்க ஐயா, சொல்லுங்க. இப்போ அதுல வந்து நான் எதுவும் பண்ண முடியாதுங்க சார். ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக தங்கச்சி எடுத்துட்டாங்க. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவா. ஐயா வணக்கம். இந்த திருப்பூரில் எந்த தாலுக்கா ஐயா? திருப்பூர் வந்து உடமலைப்பேட்டைக்கு சேர்ந்தது. உடுமலை. சரி ஐயா, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அம்மா அதை வந்து பூர்வீகமாக அம்மா சம்பாதிச்சு வாங்கினதா இல்லை வந்து பூர்வீகமான சொத்தா? எந்த அடிப்படையில் அம்மாவுக்கு அந்த சொத்து வந்தது? சுய சம்பாத்தியம் சார். அப்பாவும் அம்மா சம்பாதிச்சது. அப்பாவும் அம்மாவும் சம்பாதிச்சது. ஆமாம். சரி சரி. இப்போ பேர் அந்த டாக்குமெண்ட்லாம் அம்மா பேர்லேயே இருக்குது எல்லாமே? அம்மா பேர்ல இருந்தது. அம்மா வந்து தங்கச்சிக்கு தான செட்டில்மெண்ட் கொடுத்து. இல்லை அம்மா எல்லாமே வந்து அம்மா பேரில் கிரியாமல் இருந்துச்சு. ஆமாங்க சார். எவ்வளோ நாளாக இருந்துச்சு அந்த சொத்து? அது வந்து 87 போல சார். சரிங்க ஐயா. சரி. ஆமாம், அப்போ வந்து எதுவும் பண்ண முடியாது ஐயா. பண்ண முடியாது. ஆமாம். வேற எதுவும் வழி இருக்குங்களா? வேலை எந்த ஒரு வழியும் இல்லை. என்னன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கிரயமாக வாங்கினது, அவங்க ஓன் சம்பாத்தியம். அந்த அடிப்படையில் வந்து அவங்க சிஸ்டருக்கு எழுதுறாங்க. அதை வந்து இவங்க பூர்வீக சொத்துல சம்பாதிச்சு இந்த சொத்து வாங்கினாங்கன்னா நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். சரிங்க. பட் அவங்க ஓன் ப்ராப்பர்ட்டி அவங்களே சம்பாதிச்சு வாங்கினாங்கன்னா அவங்க யாருக்கு ஒன்று எழுதலாம். அதை சேலஞ்சு பண்ணாலும் கோர்ட் ஃபீ கட்டி போகலாம். ஆனால் வந்து கடைசியில் தோற்றுருவோம், வேஸ்ட்டாக தான் போகும். சரிங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். நம்ம வந்து லிவிங் டுகெதர். அப்போது அந்த வாடகை தாய் என்ற முறையில் ஒரு புகார் வந்துச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி 4 மாதத்துலேயே குழந்தை பெற்றுக்கிறாங்க. பிரபலமான விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும். ஓகே சார். அப்போ வந்து சுகாதாரத்துறை அவங்க ஏற்கனவே பதிவு பண்ணிட்டாங்கன்றாங்க. நீங்கள் அங்கே தான் முரண்பாடை பார்க்கணும். ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பதிவு பண்ண முடியும்? சட்டத்தில் இடம் இருக்கா? நீங்கள் சார் சொல்லணும். அது சட்டத்தில் இடம் கிடையாது. சரிங்க சார். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இப்போ சுகாதாரத்துறை மந்திரி வந்து என்ன சொல்கிறாரு, அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாரு. அதன் பிறகு வந்து இல்லை அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான முரண்பாடுகள் பார்க்குறோம். பொதுவெளியில் பேசுகிறப்போ வந்து தெளிவாக வந்து அந்த விவரங்களை தெரிஞ்சுட்டு தான் இப்போ பேசணுங்கிறீங்களா? ஏன்னா பதிவு பண்ண இல்லை சார், தவறான நீங்கள் கல்யாணம் பண்ணி இந்த 10 மாதங்கள் 1 மாதம் இப்போ வாடகை தாயின்றது என்னன்னா, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட் அடிப்படையில் தான் பரிந்துரை மருத்துவ அடிப்படையில் தான் அந்த வாடகை தாய் முறைக்கே நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. சரிங்க சார். நீங்கள் கல்யாணம் ஆகி 4 மாதம் கூட ஆகலை. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபிட் இல்லைன்னு எப்படி தெரியும்? எப்படி கண்டுபிடிச்சிங்க? குறைந்தபட்சம் 3 வருஷம் இருக்குனால ஒருவேளை அவங்க வந்து மருத்துவ சான்றிதழ் எடுத்து 4 மாதத்துல எப்படி நீங்கள் பண்ண முடியும்? வேற ஏதாவது ப்ராப்ளம் எந்த மருத்துவர் அப்படி கொடுக்க முடியும்? இல்லை சார், உடல் ரீதியாக வேற எந்த ப்ராப்ளம் வந்தாலும் குறைந்தபட்சம் 2 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரிங்க. எந்த மருத்துவரும் நான் கல்யாணம் பண்ணிட்டு 1 மாசத்துல போய் ஹாஸ்பிட்டலில் குழந்தை இல்லைன்னு இப்போ அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க வாடகை தாயை பயன்படுத்த முடியாது. அது எப்படி பண்ண முடியும்? அது கூட நீங்கள் வந்து ஒரு ஆண்டுகள் கழித்த பிறகு தான் அதை போக முடியும். 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கழித்த பிறகு தான். இல்லை, ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவங்க இன்னொருத்தவங்க மூலியமா குழந்தை பெற்றுக்கலாம்னா அது முடியாதுங்கிற அளவுக்கு சட்டத்தில் இடம் இருக்குங்க. சட்டத்தில் வந்து ஒரு ஆண்டுகள் 1.5 ஆண்டுகள் பிறகு தான் அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. சரிங்க. 4 மாசத்துல போக முடியாது. சரிங்க சார். 4 மாசத்துல 3 மாசத்துல போட முடியாது. இப்போ அது அந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த இர்பான்னு சொல்லி ஒரு யூடியூபர் இருக்காரு. ஓகே, நீங்க பார்க்கலாம். அதை அவரு மேலே நடவடிக்கை எதுவுமே கிடையாது. மக்கள் எவனா வந்து ரோட்ல போறவனா உடனே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் அனுப்பிச்சிருவாங்க. ரோட்ல போறவன் எவனா பண்ணானா உடனே எஃப்ஐஆர், அவன் ஜெயிலுக்கு போ குண்டாஸ் போடுவாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு ஐயோ அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கிறான். ஓகே சார், தொடர்ந்து அவங்கள என்ன நடவடிக்கை எடுத்துருங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ சார், மணி சார் என் பேரு. சரிங்க, எந்த மாவட்டம் சொல்லுங்க? தருமபுரி மாவட்டம், நல்லம்பள்ளி தாலுகா, சொல்லுங்க. எரபைநெல்லி பஞ்சாயத்து. என்ன புகாருங்க ஐயா? சார், நிலத்துக்கு வழி இல்லாம அந்த கனிம வளம் தடுத்துட்டாங்க சார். ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். எந்த மாவட்டம்? தருமபுரி மாவட்டம். தாலுகா? நல்லம்பள்ளி தாலுகா. பஞ்சாயத்து? எரபைநெல்லி பஞ்சாயத்து. சரிங்க. இப்போ வந்து பாதை இருக்கா? எஃப்எம்பில பாதை இருக்கா? ஐயா
வழி இன்னும் பாதை இருக்கான்னு கேக்குற எஃப்எம்பில விவோ அலுவலகத்துல. ஐயா அரசு புறம்போக்கா இருந்துச்சுங்க ஐயா. அது ஏற்கனவே பாதை வழி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அரசு புறம்போக்கா இருந்துச்சு. அந்த புறம்போக்குல வந்து நாங்க போயிட்டு வந்துட்டு இருந்தோம். சரி. கனிம வளம் இப்போ கொஞ்சம் ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னதான் அந்த கனிம வளமா மாத்துறாங்க. சரி, கனிம வளம் அங்க இருக்கு. சரி, கனிம வளமா மாத்திட்டாங்க. மழை எதனா இருக்கான்னு கேட்கிறோம். எப்படி கனிம வளம் மாத்த முடியும் சார்? அந்த அரசு புறம்போக்கு கனிம வளமா மாத்திட்டாங்க சார். கவர்மெண்ட் டெண்டர் போட்டுருச்சு. அதை ஓகே ஓகே. அங்க மண் இருக்கா? மண்ணுல சார் கல்லு 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 குவாரி. சரி சரி குவாரி. சரி சரி சரி. சார் நிலத்துக்கு வழி விடாம அந்த வேஸ்டேஜ் எல்லாம் கொட்டிட்டாங்க சார். அதுல கொட்டுறாங்க. சரி. அந்த இல்ல என்ன வழியில கொட்டிட்டாங்க. சரி 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 சரி. போகவும் முடியல. நான் ஹைகோர்ட் வரலையும் வக்கீல வச்சு போயிட்டு இருந்தேன். கோர்ட்ல இருந்து எனக்கு ஒரு ஆர்டரும் வந்துச்சு. அவங்களுக்கு விவசாயிகளுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி நீ போய் தாசில்தாரையும் கலெக்டரை கேளுங்க அவங்க விட்டுருவாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்துச்சு. அப்பயும் நான் விட முடியாது அப்படின்னு சொல்லி தாசில்தார் சொல்றாரு. அவரு இன்னும் அவர்கிட்ட ஒரு நேற்று முந்தா நாள் ஒரு மனு கொடுத்த செவ்வாய்க்கிழமை. சரி. நான் வந்து பாக்குறேன் ஏரியா நான் அப்படியே கண்டக்ட் எல்லாம் நான் வழி விட முடியாது அப்படின்னு. அவர் வழி விட மாட்டார் யாருக்கும். ஏன்னா கனிமொழிகாரர்கள பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பாரு அவரு. அது எப்படி உங்களுக்கு எல்லாம் பேசுவாரு. இப்போ நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துருப்பீங்க. வாங்கியிருப்பாரா இல்லையான்னு தெரியாம ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லக்கூடாதுல்ல சார். ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க கலெக்டர் கிட்ட கொடுத்தீங்களா சார்? அவர் வாங்கியிருக்காரா நான் சொல்றேன். அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க கலெக்டர் கிட்டயும் தாசில்தார் கிட்டயும் கொடுத்துருப்பீங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அடிப்படையில் வந்து நீங்க வந்து மேண்டமஸ் போறீங்க ஹைகோர்ட்ல. ஹைகோர்ட்ல போட்டுதான் அதான் ஹைகோர்ட்ல மேண்டமஸ்ல வந்து ஐயா ஐயா நான் சொல்றது கேளுங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கன்சிடர் ரெப்ரசன்டேஷன் ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாரு ஜட்ஜி. அந்த அந்த ஆர்டர் எப்ப ஆர்டர் வாங்குனீங்க? ஆர்டர் வாங்கி இப்போ 2-3 மாசம் ஆச்சு சார். சரி. அது எங்க வக்கீல் கிட்ட இருந்து நாங்க அந்த கலெக்டர் அம்மாளுக்கும் தாசில்தாருக்கும் ஒரு மனு அனுப்புனோம். லெட்டர் பட வக்கீலோட லெட்டர் படல அமைச்சிருப்பீங்க. ஆமா. சரி. அது வந்து நீங்க வழி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சொன்னாங்க. ஏன் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பிடிவாதமா இருக்கிறாங்க. ஆமா. இப்போ ஒரு 60 நாள் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். நீங்க கண்டமன்ற நீதிமன்ற அவமதிப்பு போங்க. அதுதான் சார். இவங்க இந்த தாசில்தாரும் கலெக்டரும் எந்த ஒரு நாங்க கொடுத்த மனுவுக்கு எந்த இதுவும் அதுதான் அதுக்கு தான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற இது நீங்க நினைக்கிறப்பல ஒருத்தர் பண்றதே கிடையாது. இது அங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாருமே சேர்ந்து அதை பண்ணுவாங்க. ஆனா ஆட்சியாளர்கள் இருக்கிற நீங்க ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறது கலெக்டரும் தாசில்தாரும் தான். அதனால வந்து அவங்களுக்கு நம்ம பார்ட்டியை சேர்த்து நம்ம கோர்ட்ல போய் கேஸ் போட்டு மேண்டமஸ் வாங்கியிருக்கோம். இப்போ 60 நாள் ஆயிடுச்சு. அதனால நீதிமன்ற அவமதிப்பு கலெக்டர் மலையும் தாசில்தார் மலையும் நீங்க வாங்கின ஆர்டரை வச்சு நீங்க போங்க. அவங்க கிட்ட நாங்க விட முடியாதுன்னு இல்ல இல்ல நீங்க நீ கண்டெம்ட் ஃபைல் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். எப்ப ஃபைல் பண்ணீங்க? 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி பண்ணிருப்பீங்க சார்? எப்படி எனக்கு புரியல. நீதிமன்ற அவமதிப்பு அதுக்குதான் சார் எங்க வக்கீல் என்ன சொல்றாரு, வழி விடுறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு அட்டாஸ் வாங்கிட்டு வந்துரு அவர்கிட்ட. இல்ல இல்ல அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் அமைச்சு 90 நாள் ஆனாலே போதும். அதுக்கு அந்த ஏடி கார்டும் நீங்க அனுப்பிச்ச ரெப்ரசன்டேட்டிவ் ஜெராக்ஸும் போதும் நீதிமன்ற அவமதிப்பு ஃபைல் பண்றதுக்கு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் அந்த கலெக்டரே வர வைக்குவாங்க. நீதிமன்ற அவமதிப்புல அந்த கலெக்டரே வந்து பதில் சொல்லணும். அதனால நீங்க கண்டெம்ட் போங்க, உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனா கண்டெம்ட் போனா தான் தீர்வு கிடைக்கும். நீங்க தாசில்தார் கலெக்டரே போனா தீர்வு என்னைக்குமே கிடைக்காது. ஆமா. ஓகேங்க ஓகேங்க ஐயா. வக்கீல் கேக்குறாரு அவமதிப்பு போட்டு விடலாம்னு சொல்லி. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் கண்டெம்ட்னு சொல்றேன். சரி சார். நீ கண்டெம்ட் போட்டாதான். இப்ப என்னன்னா அங்க ஆட்சியாளர்கள் இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்து கலெக்டர் வச்சுதான் எல்லாம் பண்ணுவாங்க. கலெக்டர் தாசில்தார் வச்சுதான். நீதிமன்ற அவமதிப்புன்னு போச்சுன்னா கலெக்டர் உசாராயிடுவாரு. சரி சார். உடனே உங்களுக்கு ஒரு வேலையை பண்ணி கொடுப்பாரு அவர். சரி சார். அது பார்க்கலாம் சார். கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. 3 வருஷம் போச்சு சார். நீங்க நீதிமன்ற அவமதிப்பு போட்டா கண்டிப்பா கிடைக்கும்.
ஐயா சார் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா? நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். மணிகங்காதரன் சார், நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பார்த்துருந்தோம். பெயர் குறிப்பிடாமல் உங்களுடைய கருத்தை பதிவு சரி, பண்ணுங்க. இப்போ அந்த ஒரு யூடியூபர் வந்து ஒரு குழந்தைய டெலிவரி பண்ணி எடுக்கிற, அவர் மருத்துவர் கிடையாது. சரிங்க சார். அவர் மேலே ஒரு புகார் வருது. புகார் வந்து அந்த புகார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதுவே ஒரு சாதாரண ஒரு ஆள் இப்போ நான் பண்ணேன்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? இல்ல சார், கண்டிப்பா. எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமா இருக்கு. அப்போ மக்கள் என்ன நினைப்பான்? இல்ல, அது அவங்களுக்கு தெரியாத சார். பொதுவெளியில நம்ம இந்த மாதிரி நடந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கலாம், நம்ம பேர்ல வந்து நடவடிக்கை எடுக்கலையே. தவறான பெயர் அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு, யூடியூபர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு, அதனால மன்னிச்சு விட்டுன்றாங்க. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆமா ஆமா, உங்களுக்கு பொருந்தாது, எனக்கெல்லாம் உங்களுக்கு பொருந்தாது, யாருக்கும் பொருந்தாது. பணக்காரங்களுக்கு பொருந்தும், ஆட்சியாளர்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு பொருந்தும், நமக்குலாம் பொருந்தாது. அது நம்மளுக்குலாம் உடனே ஜெயிலில் போட்டுருவாங்க. நீங்க ரோட் ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அதனால இந்த மாதிரியான ஆட்சியாளர்களை வைத்துக்கொண்டு நம்ம வந்து நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற நம்ம எதிர்பார்க்கறது முட்டாள்தனமான விஷயம். ஓகே சார், உங்க தகவலுக்கு நன்றி. விஎஸ் ராமன் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ இது சென்னையிலே ஒரு பகுதியில் நடந்தது. பேருந்தில் வர மாணவர்கள் வந்து படிக்கட்டிலே தொங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு நடத்துனரும் ஓட்டுநரும் வந்து கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க. அவங்க ஸ்டாப்பிங் வந்தோன்னே அங்கே இறங்கி அந்த மாணவர்கள் வந்து கண்ணாடியை உடைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கிருந்த பொதுமக்கள் வந்து அந்த மாணவர்களை பிடித்து காவல்துறையில் ஒப்படைச்சோடனே அவங்க கண்டித்து அனுப்பியிருக்காங்க. இது என்ன மாதிரி நடைமுறை சார்? அதாவது மாணவர்கள் வந்து படிப்புக்கு தான் அவங்க இது பண்ணுறது. இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-25 வருஷமாக அது என்ன வந்து பிள்ளைங்கள் வந்து மாணவர்கள் ஜெயப்படி, அது என்ன சொல்லுவாங்க, மாணவர்களுடைய பஸ்ஸில் யார் ஒரே மாணவர்களுடைய ரூட் தலை என்பது லேட்டஸ்ட் ஸ்டைலு. அதனால அதுக்கு சொல்லுவாங்க அவனை வந்து ஜெயப்படியா பஸ் டே என்ன பண்ணுவாங்கன்னா, மாணவர்கள் பண்ண கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸுக்குள்ளே மொத்தம் அதாவது 3 பஸ்ஸில் ஏறக்கூடிய இது வந்து மொத்தம் பஸ் உட்காந்துட்டு மாடிக்கு மொத்தம் அந்த கூரைக்கு மேலே உட்காருது. அதுக்கப்புறம் சைடில் தொங்கிறது, அந்த சைடில் இந்த சைடில் சொல்லிட்டு ஒரே பழைய காலத்தில் கல்லூரி மாணவர்கள் இல்லை கல்லூரி மாணவர்கள் பழைய கொடுத்து டப்பாக்கு கொடுத்து பாடுபடுவாங்க. அதை ஏன் காவல்துறை வேடிக்கை பார்த்துருக்குங்கிறீங்க? சில நேரங்களில் அவர்களை வந்து கண்டித்து தான் பண்ணுவாங்க. கலவரங்களோ அடிப்படை தகராறோ ஆயுத இது மோதல் வந்தால் தான் அதை அரெஸ்ட் பண்ணி வழக்கு பண்ணுவாங்க. ஆனால் சில விஷயங்களில் வந்து அவருடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற போது படிப்பு பாதிக்கும், சமூகத்தில் அவனுடைய இமேஜ் குறையும் சொல்லிட்டு வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. அது வந்து காவல்துறை வந்து அதாவது மனிதாபிமானத்தை கருத்தில் கொண்டு, அந்த மானுடைய படிப்பையும் கருத்தில் கொண்டு, எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு வார்ன் பண்ணி எழுதி வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. அதில் பெற்றோர்களை அழைத்து இந்த மாதிரிலாம் பண்ண விடாதீங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவ்வளோ தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. நீங்கள் வந்து அரசாங்க பேருந்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்து விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா மூட்டைகள் அந்த பயிரெல்லாம் கொண்டு போய் ஏற்ற மாட்டேன் கீழே தள்ளி விடுறாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து எம்ஜிஆர் அதுக்கு என்ன பண்ண அவர் தான் என்ன கொண்டு சார். இது குறித்து விரிவாக பேசலாம். அழைப்பாளர் ஒருத்தர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ்லட்சுமி புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் நூர்ஜஹான். எந்த மாவட்டங்கம்மா? தஞ்சாவூர் மாவட்டத்தில். என்ன புகாருங்கம்மா? எங்க கிட்ட பத்திரம் ஒண்ணு இருக்கு. சரிங்கம்மா. அந்த இடத்துக்கு வந்து பத்தா இல்ல, எப்படி வாங்கணும்னு தெரியல. சரிங்கம்மா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். எந்த தாலுக்காமா? லால்குடி தாலுகா. சரிம்மா சரிம்மா. அது நீங்கள் வந்து இப்போ அந்த விவோ கிட்ட நீங்கள் மனு எதுவும் கொடுக்க எப்போ வாங்கிங்க அந்த இடத்த? அந்த இடம் வந்து 2011 வாங்கணும். சரிம்மா. ஏன் இவ்வளோ நாள் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிருந்தோம். சரிம்மா. பட்டாவுக்கு அது எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. யாருக்கிட்ட பண்ணீங்க? தாசில்தார் ஆபீஸ்ல. சரிம்மா சரிம்மா. இப்போ அந்த காப்பி ஜெராக்ஸ் இருக்கா? காப்பி ஜெராக்ஸ். அந்த காப்பியை அந்த ஜெராக்ஸ் வச்சுக்கின்னு மீண்டும் வந்து நீங்க வந்து அந்த தாசில்தாருக்கு திருப்பி அனுப்புங்க. இப்ப என்னன்னா அந்த இடம் எங்க இருக்குன்னே தெரியல. ஏமா இப்படி தெரியுது? இடம் எங்க இருக்குன்னு எப்படிமா வாங்குனீங்க? நான் அது 2011 வாங்கணும். வாங்க சொல்ல அந்த இடத்த பாத்தீங்களா? அந்த இடத்த பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து செடி முள்ளா இருக்கிறதுனால அந்த இடம் வந்து எனக்கு தெரியல. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லாம அந்த விவோ கிட்ட போயிட்டு அந்த சரி நம்பர் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடம் எங்க இருக்குன்னு காமிப்பாருமா, சொல்லுவாரு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட்டாவுக்கு நாங்க பணம் கட்டணுமா? ஆமா, பட்டாக்கு நீங்க பணம் கட்டதால உங்களுக்கு வர சர்வர் வந்து இடத்த அளப்பாரு. அப்ப அளக்க சொல்ல பணம் கட்டணும், 800 ரூபாய் கட்ட சொல்லுவாங்க. சரி சார்.
நீங்க இசேவை மையம் அதெல்லாம் அப்ளை பண்ண முடியாதா சார்? பண்ணலாம், அதுதான் பண்ணலாம், நீங்க டைரக்டாவும் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாமா நீங்க. சரி சார். ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி கலந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். விஎஸ் ராமன் சார், நம்ம வந்து மாணவர்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க, தொடர்ந்து விளக்கமாக சொல்லுங்கள் சார். அதனால் அரசாங்கம் சரி அதுக்குன்னு மாணவர்களை எடுத்தவங்க வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுவே ஆனால் எம்ஜிஆர் அந்த காலத்தில் சொல்லுவார், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பெயரை வாங்க வேண்டும். அதனால் ஜனநாயகத்தில் வந்து எல்லா பிள்ளைகளும் நாளை எதிர்காலத்தில் பெரிய தூண்களாக வரணும் உள்ள நிலைப்பாடு. ஆகவே அந்த பள்ளிக்கூடத்திலும் சரி அரசாங்கத்திலும் சரி பக்குவமான மனிதர்கள், பக்குவமான அதிகாரிகள் அந்த குற்றப்பின்னணி அந்த தவறு செய்தால் இனிமேல் பண்ணாத, இப்படி பண்ணாத, மேற்கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை மேம்பாட்டுக்கு தொடங்கணும், அதை வந்து வான் பண்ணி அனுப்புறதுக்கான நிலைப்பாடு. ஆகவே சிலருடைய மனநிலை அப்படி, சிலவங்க பிடிச்சி வச்சு அடிக்கிறாங்க. எத்தனையோ நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் பார்க்குறீங்க, பெற்ற குழந்தையை பிடிச்சி தாய் அடிக்கிறாங்க, பிடிச்சி மிதிக்கிறாங்க, தகப்பன் குடித்து கொண்டு பிள்ளைங்க அடிக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் நடக்கிறோம். அதனால் சமூகத்தில் அங்கே ஒன்றும் இங்கொன்றும் நடக்கிறனால எந்த குழந்தையும் நல்லா இவ்வளோ நாளாக அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்துச்சு, இப்போ நிறைய நடக்குது சார். இல்லை நிறைய நடக்க காரணம்னா சார் வந்து சமூகத்தில் வந்து யாருக்குமே இப்போ வந்து இந்த சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வெகுவாக குறைஞ்சி. ஆமாம், விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை, பக்குவத்தினமான மனநிலை. காரணம் என்றால் ஒரு கோயிலுக்கு நம்ம எதுக்கு போகிறோம், மனிதனுக்கு பிரச்சனையே உண்டு, இல்லாவிட்டால் கோயிலுக்கு எது அர்ச்சனை. அப்போ கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்னா ஒரு மனசு ஆத்மா திருப்திக்காக போகிறோம். தாய் தந்தையரை வணங்குறோம், காலைல எந்திக்கிறோம், நம்ம குளிக்கிறோம், சாமி கும்பிட்றோம், சாப்பிட்றோம். அது ஒரு பக்தி மார்க்கமும் இன்றைய நாள் இனிதாக ஆப்பட்டுன்னு நடத்துகிறோம். அந்த மனநிலை இன்றைக்கி குறைஞ்சி போச்சு சார். இன்றைக்கி மனநிலை எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ரேஞ்சில் உள்ள மனநிலை உருவாக்குறதுனால தான் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. நீங்கள் விசுல் மீடியா பாருங்கள், பிரிண்ட் மீடியா பாருங்கள், எங்கே அடி தடி கொலை கொள்ளை கற்பழிப்பு செய்தித்தாள் எது சமூக வலைத்தளம் போனாலுமே இந்த மாதிரி நிறைய வேறு எந்த சிந்தனை. இதுக்கு ஒரே வழி ஆட்சியாளர்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு லிஸ்மென் ரேகாவான வழிமுறைப்படுத்த வேண்டும். இப்போ விவசாயம்னா அந்தந்த பருவநிலைக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணுறோம். கரெக்ட். அது மாதிரி தீபாவளி பொங்கல் தான் ஸ்பெஷல் பஸ் விடுறோம். திருவண்ணாமலை கோயில், மேல்மன்னூர் கோயில் நிகழ்ச்சிக்கு வரும்போது தீபம் ஏற்றும்போது அதிகமான பஸ்ஸை விட்டு அந்த சுற்றுப்பட்டத்தில் ஒரு 6-7 மாவட்டத்தில் ஸ்பெஷல் பஸ்ஸில் விட்டு அந்த பக்தர்கள் ஒரு இடத்துல இது பண்ணி அங்கே ஆயிரக்கணக்கான காவல்துறையை விட்டு அந்த போகக்கூடிய பக்தர்களுக்கு கட்டமைப்பு உருவாக்கி கழிவுகள்லாம் உருவாக்குறது வந்து அந்த மாநகராட்சியோ அந்த உள்ளாட்சி அமைப்புடைய கட்டமைப்பு தான். ஸோ அதே போல் வந்து ஒரு துறையில் நாம் எது கவனித்த ஒரு விழா பண்டிகை என்றால் அந்த விழா பண்டிகையை நோக்கி எப்படி சொல்லி பண்ணிடணுமோ, ஒரு வீட்டில் திருமண நிகழ்ச்சி நடக்கின்றது, சீமந்த நிகழ்ச்சி நடக்கின்றது, மஞ்சள் நீரோடு நடக்கின்ற போது அந்த நிகழ்ச்சியை நோக்கி அந்த உறவினர்களும் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் எப்படி பயணிக்கின்றார்களோ அதே போல் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை நேர்மையாகவும் எளிமையாகவும் வளமாகவும் வளர்த்தோமே. ஆனால் இந்த நாள் மட்டுமில்லை, எந்த நாளும் இனி நாளாக இருக்கணும். ஆனால் இதற்கு அரசாங்கமும் ஒரு வழிமுறை கொடுக்க வேண்டும், கைட்லைன்ஸ். ஓகே சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள். என் ராமு சார். எந்த மாவட்டங்க ஐயா? திருநெல்வேலி மாவட்டம். என்ன புகாருங்க ஐயா? ஐயா ஒன்றும் இல்லை, கோயில் ஒன்று இருக்கு. சரிங்க ஐயா. அதுக்கு ஈபி சர்வீஸ் கேட்டிருந்தேன். சரிங்க ஐயா. அதுக்கு ஈபி சர்வீஸுக்கு தாசில்தார் வந்து பார்த்தாரு. சரிங்க ஐயா. விஓ ஆர்ஐ இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. தாசில்தார் வந்து நிராகரிச்சிருக்காரு. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தேர்வுக்கான வழிகளை நம்ம சமூக ஆர்வலர் வழங்குவார். அறநிலையத்துறையை பொறுத்தவரையிலும் அதுக்குன்னு சில கட்டுக்கோப்பு இருக்குங்க. அந்த கோயில் நீங்கள் இருக்கிற இடம் வந்து தனியார் லேண்டா அல்லது அரசாங்கத்துக்குள்ள இடமாங்க? அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடமா? பட்டு அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலில் அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்காம இருந்திருக்காங்களா சார்? கொடுக்குறாங்கல்ல. அப்போ தால்சார் வந்து அந்த கொடுக்க மாட்டேன்ற தால்சார் வந்து அங்கே லோக்கலில் ஏன்னா நிறைய கோயில் நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா கோஷ்டிகள் இருக்கும். ஆமாம், எல்லாம் நீங்கள் சர்ச்சிலையும் சரி தான், மசூதிலையும் சரி, எல்லா கமிட்டியிலுமே 3 கோஷ்டி 4 கோஷ்டி இருக்கும். அப்போ ஒரு டீம் நல்லா செயல்படும் போது இன்னொரு டீம் இதுக்கு ஏதாவது அந்த தடைக்கல்லாக தூக்கி போடலாமே சொன்னது. ஒருவேளை அந்த கோயில் அந்த பராமரிக்க கமிட்டியில் உள்ள யாராவது ஒரு கருப்பாடுகள் அந்த சம்மந்தப்பட்ட தாள் சாட்டை கொடுக்காதீங்க சார், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லும்போது அதுதான் தடைக்கல்லாக இருக்குன்னு தவிர்த்து அல்லாமல் இருந்தால் கனெக்ஷன் கொடுக்கணும்ல சார். இப்போ உங்கள் அடுத்து யார் அணுகணும் சார்? இல்லை, தாள் சார் கொடுக்கலாம், அது கொடுக்க வேண்டிய இது. அது பிரைவேட்டு கோயிலா அறநிலையத்துறை கோயிலாங்க? ஊர் நம்ம ஊர் மக்கள் கும்பிட்ற கோயில் சார். ஊர் மக்கள் கும்பிட்றேன்னா உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க, அந்த தொகுதி எம்எல்ஏ இருப்பாங்க, அவங்க மூலமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சார். மனையார் போட்டாரு, ஆர்ஐ போடுறாரு கையெழுத்து, தலைவர் போட மாட்டேன்றாரு.
ஊர் தலைவர் போட மாட்டேங்கிறாரா சார்? அப்போ தலைவர் ஏன் போட மாட்டாங்கிறது அதெல்லாம் இப்போ என்ன காரணம்? அப்போ அந்த ஒருவேளை அந்த கேட்கக்கூடிய அந்த ஊர் பொதுமக்கள் அவருக்கு ஓட்டு போடாமல் இருக்கலாம். அரசியலில் நடக்கல பழிவாங்கக்கூடிய என்ன வாய்ப்புகளை பயன்படுத்துறது தானே, அந்த மாதிரி கூட சூழ்நிலை இருக்கலாம். இவங்களால இவங்களால நமக்கு என்ன பண்ணி எந்த டீம் நமக்கு ஓட்டு போடாது, இல்லை எனக்கு எதிர்த்து நின்று ஆளுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, நம்ம ஏன் இவங்களுக்கு செய்யணும் கூட அஜாக்கிரதையாக இருக்கலாம். ஓகே சார், இப்போ தலைவர் ஒத்துழைக்கலாம், வேற யாரும் சார் அணுகணும்? நானு கேட்டேன். இப்போ தாசில்தார் போடுறாரு, ஆர்ஐ போடுறாரு, மணிகார் போடுறாரு, நீ மட்டும் ஏன் போட மாட்டேன்றா? நீர் பிடிப்பு அப்ப ஏற்கனவே இருக்கிற கோயிலாம் நீர் பிடிப்பு தானே. அதாவது இது பார்த்தீங்கன்னா அது உள்ளூர் பாலிட்டிக்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை தான். அந்த பிரச்சனை அதை கையெழுத்து போடாமல் போடுறதுல என்ன தவறு இருக்குது சொல்லுங்கள். ஊருக்கு அதாவது ஊர் சேர்ந்து இது தான் தேர்தலுக்கு முடியும்னு சொல்லுவாங்க. ஊர் சார்ந்த தேர்தலுக்கு வடம் பிடிக்க முடியும்னு கிராமத்தில் பழமொழி இருக்குது. ஆகவே அந்த ஊராட்சி மன்ற தலைவரிடம் அவர் அந்த கமிட்டி நிர்வாகம் பண்ணக்கூடிய கமிட்டிகளுக்கு இவருக்கும் ஈகோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவர் காரணம். நீங்கள் மற்ற அந்த ஊராட்சி மன்றத்தில் இருக்கிற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்க எல்லாருமே அவங்களாம் போடுவாங்க சார். அப்போ அவங்கள்ட்ட கூட்டு கையெழுத்து வாங்கி நீங்கள் இபியில் கொடுங்க சார். ஆமாம், ஊராட்சி மன்ற தலைவர் ஒத்துழைத்து வராவிட்டால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் இதர வார்டு உறுப்பினரிடம் கூட்டு கையெழுத்து வாங்கி நீங்கள் இபி ஆஃபீஸில் கொடுங்க. ஏன்னா அது மெஜாரிட்டியான ஒரு நிலைப்பாடு இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சரி சார். ஓகே ஐயா, நிகழ்ச்சி கலைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களே, உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் கடிதம் மூலமாக அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை வழங்கிய சமூக ஆர்வலருக்கும் சட்ட ஆலோசகருக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி சார். நேயர்களை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.